ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சுபியும் நானும். இன்றைக்கி நம்மளோட சேனலில் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இனிப்பு பணியாரம் பார்க்கலாம். இனிப்பு பணியாரம் நம்ம டிஃபன் பாக்ஸ்க்கும் கொடுத்து விடலாம், அதே டைமில் ஸ்நாக்ஸாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதில் நம்ம எந்த இதுவும் ஆர்டிஃபிஷியலாக ஆட் பண்ணுறது கிடையாது. ஸோ இது குழந்தைங்களுக்கெலாம் ரொம்ப ஹெல்த்தி. இது நம்ம ஈஸியாக வீட்டிலையே செஞ்சிடலாம். வாங்க எப்படி பண்ண போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இதை செய்யறதுக்கு இன்றைக்கி நான் 1 கப்பு பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட நம்ம 1/4 கிலோ வெல்லம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையானது கொஞ்சம் தேங்காய், அப்புறம் ஒரு 4 ஏலக்காய். அதுக்கு அடுத்தது வாழைப்பழம். ஸோ இதை பழுத்த வாழைப்பழமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசியை தண்ணியில் 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு வடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி காய வச்சுக்கோங்க, ஒரு காட்டன் டவல் போட்டுட்டு. அதுக்கப்புறம் இந்த ஈரம்லாம் போனதுக்கப்புறம் 15 நிமிஷம் கழித்து இந்த அரிசியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அரிசி இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் இருக்கணும், அதே நேரத்தில் ஈரப்பதமும் இருக்கணும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெல்லம், இதில் கொஞ்சம் தூசி அப்புறம் ஏதாவது இருக்கும், மண் ஏதாவது இருக்கும். அதனால தான் நம்ம இப்படி சிறப்பாக காய்ச்சிக்கிறோம். ஸோ அடுப்பில் வச்சுட்டு வெல்லத்தில் ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றிட்டு இது கரையிற வரலும் நம்ம அடுப்புலேயே வச்சிடலாம். எந்த பதமும் தேவையில்லை. கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து இறக்கி வச்சுருவோம். இப்போ ஊற வச்சு நம்ம கழுவி ஆற வச்சுருக்கிற அரிசியை மிக்ஸி ஜாரில் போட்டுப்போம். இது கூடவே ஒரு 4 ஏலக்காய் நான் போட்டுக்கிறேன். இதை நம்ம மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்குவோம். தண்ணி எதுவும் ஆட் பண்ணிடாதீங்க. பொடி பண்ணிவிட்டு நல்லா ஃபைனாக பொடி ஆகணும்னு கிடையாது. ஸோ இப்போது நம்ம காய்ச்சி வச்சுருந்த வெல்லத்தோட சிரப்பை இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நான் 3 பழுத்த வாழைப்பழம், சிறிய வாழைப்பழமாக எடுத்துருக்கிறதெல்லாம் 3 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய வாழைப்பழம் எடுக்கிறதுனா 1 வாழைப்பழம் போதும். நல்ல பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் மறுபடியும் நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், இதுவே நல்ல மாவு பதத்துக்கு தான் வரும். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம ரிமைனிங் இருந்த வெல்லத்தோட சிரப்பை இதில் ஆட் பண்ணி நல்லா இந்த பதத்துக்கு வர மாதிரி நம்ம கலக்கி வச்சுருவோம். ஸோ இந்த மாவை ஒரு 4 to 5 hours அப்படியே வச்சுருங்க. இது நல்லா புளிக்கணும். இல்லை அப்படின்னா உடனே உங்களுக்கு செய்யணும் அப்படின்னா நீங்கள் இது கூட நம்ம கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நம்ம உடனே செஞ்சுக்கலாம். இப்போ நான் தேங்காய் கொஞ்சம் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சைஸில். இதை நம்ம ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் 2 ஸ்பூன் போல் நெய் ஊற்றிடுவோம். நெய் ஊற்றிட்டு இந்த தேங்காவை இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ தேங்காய் போட்டாச்சு. இது கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும். ஸோ நம்ம தேங்காய் இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. பாருங்கள், நல்ல ஒரு கோல்டன் கலரில் ஃப்ரை ஆயிடுச்சு. இதை எடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம பணியார பேனை அடுப்பில் வச்சுட்டு சூடான உடனே கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. நெய்யோ இல்லை எண்ணெயோ விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற பேட்டரை இதுக்குள்ளே ஆட் பண்ணிடுவோம். ஸோ எப்போவுமே நம்ம பேட்டரை ஆட் பண்ணும்போது ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் ஒரு 3/4 வாசி இருக்கிற மாதிரி ஊற்றினா போதும். அப்போ தான் இது பொங்கி வரும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு. அடுத்த பக்கம் நான் திருப்பி விட்டுருக்கேன். பாருங்கள், நல்லா அழகாக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி திருப்பி விட்ட உடனே 2 பக்கம் வெந்த உடனே இதை நம்ம எடுத்துடலாம். எப்போவுமே இது செய்யும்போது அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா வெந்து வரும். இல்லைன்னா வெளியே கருகிரும், அப்புறம் உள்ளே வேகாமல் இருக்கும். ஸோ நல்லா சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா செய்யுங்க. பாருங்கள், நல்லா இனிப்பு பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆயிருக்கு. ஸோ இந்த ரெசிபியை வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.